தற்போதைய அரசியல் சூழலில் கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை கூட்டணிக்கு இழுக்க அதிமுக முயற்சிக்கிறதா என எமது செய்தியாளர் சோனிமுத்தன் எழுப்பிய கேள்விகளுக்கு ராமநாதபுரம் பகுதி மக்கள் அளித்த பதிலை பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேகா இடையே கூட்டணி ஏற்படுமா? உங்க கருத்து என்ன சொல்லுங்க. தாவேக்காவை நம்ம பிஜேபிக்கு இழுத்து கூட்டணி வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுல நோக்கத்துல இஜட்+ பாதுகாப்புலாம் கொடுத்து அவரை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. 26 தேர்தல் இருக்கு. 26ல இன்னும் நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இருந்த போதிலும் விஜய் தனித்தன்மையில நிக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம். பிஜேபி பக்கம் அவர் போக மாட்டேன்னு தான் சொல்லி ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாரு. ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசினவர். இப்போ பிஜேபி இதை ஒரு காரணமா வச்சு அவர் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு ஏடிஎம்கேவும் பிஜேபியோடையும் அந்த நோக்கம் அப்படிதான் இருக்கு. அப்படி கூட்டணி வச்சா அவருக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். தமிழ்நாட்டில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். கரூர் சம்பவத்தை மையமா வச்சு மட்டும் இழுக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ கிடையாது. அதற்கு முன்பாகவும் கூட பல்வேறு தருணங்கள்ல தாவேகா கூட்டணிக்கு வரணுங்கிற கருத்தை பல்வேறு தலைவர்கள், அதிமுகவினுடைய தலைவர்களும் சரி, பாஜகவினுடைய தலைவர்களும் சரி முன் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால கரூர் சம்பவத்தை மையமா வச்சு இழுக்க வேண்டிய கட்டாயம் இரண்டு கட்சிகளுக்கும் கிடையாது. எப்படின்னா அதிமுக எடப்பாடி இழுக்க பாக்குறாப்புல, மோடி இழுக்க பாக்குறாப்புல. ஏன்னா ஆரம்பத்துல விஜய் என்ன சொன்னார்னா, நான் அதிமுக சேர மாட்டேன், பிஜேபி சேர மாட்டேன் சொன்னாப்புல. அதே நிலைப்பாடுல விஜய் இருந்தா தமிழ்நாட்டுல ஓரளவு ஓட்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா 0 தான். நோட்டோ ஆயிடுறாரு விஜய், நோட்டோ ஆயிடுறாரு.